ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சின்ன பீட்டா செட்டப் தான் பண்ண போகிறோம். ஆல்ரெடி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் டேங்க்கில் வைக்கிறதுக்காக. ஆல்ரெடி ஒரு பிளான்ட்டு பிளாஸ்டிக் செடி உடஞ்சிச்சு, மறுபடியும் புதுசாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். சரி, ஃப்ரீயாக இருக்க டைமில் டேங்க் 2 டேங்க் செட் பண்ணியாச்சு. ஆனால் தண்ணி மட்டும் ரொம்ப க்ளவுடியாக இருக்குது. ஏன்னா சேண்டு போடுறதுனால அந்த மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வெறும் தண்ணி போட்டு ஃபீட்டாக போட்டால் நல்லா தான் இருக்கும். ஆனால் இந்த சேண்டு போடுறது தண்ணி கொஞ்சம் கலங்களாக தான் இருக்குது. 2 நாள் ஆச்சு போட்டு. 2வது ஃபீட்டாகவும் செட் பண்ணியாச்சு. அதுதான் 2 செடி வச்சுருக்கேன் மேடம், பிளாஸ்டிக் செடி. புத்த சிலையும் வச்சாச்சு. இந்த சேண்டு போடுறதுனால அந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், ஒரு 2 டேஸ் வெயிட் பண்ணால் கிளியர் ஆகிடும் நினைக்கிறேன். இவருக்கு தான் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ஒரு டேங்க்கு. நல்லா தான் இருக்காங்க. ஒரு செட்டிங் பண்ணாமல் நல்லாயிருக்கும்னால தான் பண்ணியிருக்கேன். இன்னொருத்தர் தோறுக்காக இருப்பாங்க. 1 கிலோ ஹார்லிக்ஸ் பாட்டில் பார்த்துருக்கீங்களா? கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த பாட்டில். அதில் ஒருத்தர் இருக்கார். ஹைப்ரிட் கேட் ஃபிஷ்ஷும் வளர்ந்துச்சு. ஆல்ரெடி 2 ஃபீட் டேங்கில் தான் வச்சுருக்கேன் இவரை. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு 3 ஃபீட்டுக்கு மாற்றணும். ஒரு நல்ல ஆக்டிவாக தான் இருக்கான். பில்லட் தான் போட்டிருக்கேன். தண்ணி கலங்களாக இருக்கிறதுனால இந்த டேங்க்லேருந்து ஒரு ஜக்கு தண்ணி 2த்துலேயும் ஊற்றிருக்கேன். பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஏன்னா கொஞ்சம் அந்த பாக்டீரியாலாம் ஆக்டிவ் ஆச்சுன்னா கொஞ்சம் கிளியர் ஆகும். எப்படி பார்த்து நெக்ஸ்ட் வீடியோவில் போகிறோம். சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள்.